ஹரிஷே. வாங்க சித்தப்பா. ம். உட்காருங்க. எங்கடா அம்மா இல்லையா? அம்மா மார்க்கெட் போயிருக்கீங்க சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா, என்ன விஷயம்? ஹரி, அது ஒன்றும் இல்லைடா. அர்ஜென்ட்டாக ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. அதான் உன்கிட்ட. இல்லை சித்தப்பா, நானே இப்போ ரொம்ப டைட்டில் இருக்கேன். நீங்கள் 2 லட்ச ரூபா கேட்குறீங்க. காசு தான் இல்லை, கொஞ்சம் வெளில என்ன அரேஞ்ச் பண்ணிக்கோங்களேன். அது இல்லடா ஹரி, நான் பேங்க்ல ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கியிருந்தேன். அதோடைய டியூ டேட் வந்துருச்சு. என்கிட்ட ஒரு 3 லட்சம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. இன்னும் 2 லட்சத்துக்கு மட்டும் காசு எங்கே கேட்டாலும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேற பேங்க்ல டாப்அப்க்கு பிளான் பண்ணியிருந்தேன்டா. இப்போ இந்த சிபில் ஸ்கோரை வச்சு அதை அடி வாங்கிடும்னு சொல்லி ஏதோ ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு. டே, நீ எங்கேயாவது எனக்கு கொஞ்சம் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறியா? நான் உனக்கு டாப்அப் ஆன உடனே காசு அனுப்பிடுறேன். சித்தப்பா, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா வாங்கினீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக போகுது. அது நீங்கள் இது வரைக்கும் கொடுக்கல. சரி, நான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு விட்டுட்டேன். நான் மறுபடியும் காசுனா நான் எங்கே சித்தப்பா போகிறது? என்கிட்ட இருந்தாலாவது கொடுத்துருவேன். இப்போ நானே டைட்டில் இருக்கேன், என்ன பண்ணலாம்? இல்லைங்க, ட்ரை பண்ணுங்க சித்தப்பா. டேய், எனக்கு தெரியும்டா, நீயும் இந்த நேரத்தில் அதை பற்றி பேசாதடா. நீ எப்படியாவது எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் உனக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன். சித்தப்பா, நீங்கள் ரொம்ப தர்ம சம்மந்தப்பட்டீங்க. சரி, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அவர் வட்டிக்கு தான் விடுறாரு. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் ஒன்று, அவர் ரொம்ப கரரான ஆள். வட்டி கரெக்டாயத்துக்கு வரலாம், கொஞ்சம் சத்தம் போடுவார். உங்களால் முடியுமா? முடியும்னா சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். டேய், அதெல்லாம் கொடுத்துடலாம்டா. டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துடலாம். லோன் மட்டும் டாப்அப் ஆகட்டும். வட்டின்னா வட்டி, அசலே கொடுத்துடலாம். என் 2 லட்ச ரூபா மட்டும் வாங்கி கொடுறா. சரி சித்தப்பா, உன் நம்புறேன். அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறேன். கொடுத்தாருன்னா ஓகே, இப்போயே வச்சிடும். அண்ணே. சொல்லு ஹரிஷே.